நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கள் பிஜேபி தனிச்சு நின்று பார்ப்போம். 2026 நீ பெரிய தலைவன் சொல்கிறீல்ல, தனிச்சு நின்று பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஏன்னா நின்னா மறுபடியும் நோட்டா கீழே போயிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் விஜயம் வராப்புல, கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாப்புல. முடியுமா உங்களால்? நீ பரமாத்மானா பூமியில் பிறந்த விலங்குகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாரும் பரமாத்மாவை வணங்குவாங்க. மோடி எதுக்கு அப்புறம் போய் பசு மாட்டை வணங்குனீங்க? எதுக்கு அந்த முதலத்தை வாங்கி குடிச்சிங்க? ஏங்க இங்கே இருக்க தஞ்சாவூர் ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு இணையாக ஒரு கோயிலை காட்டுங்க பார்ப்போம். அன்றைக்கு கட்டியிருந்தானா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஊர்ன பூமி. எவனுமே தன்னை வந்து இப்படி வந்து நான் வந்து ஹிந்துத்துவாதின்னு சொல்லிக்கிட்டது கிடையாது. இங்கே வந்து ஆன்மீக பூமியில் எவனுமே வந்து நான் கடவுள்னு சொன்னது கிடையாது. நான் சமயமாக ஒரு படம் கூட பார்த்தேன், நான் கடவுள்னே ஒரு படம். என்னடா பார்த்தா குடும்பத்தை விட்டு ஒருத்தன் ஓடி போகிறான், மனித உடல்களோடு இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அகோரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா அடிச்சு முடிச்சுட்டு நான் தான் கடவுள். அப்போ கஞ்சா அடிக்கிறவனா நான் கடவுள்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் எவ்வளோ கடவுள் இருக்குது? தொடர்ந்து அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் டார்கெட் பண்ணி இங்கே அண்ணாமலை பேசுகிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்தால் இங்கே எம்ஜிஆரை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. இந்த செல்வாக்கையெல்லாம் அப்படியே பாஜக பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ பணக்காரன் ஆகணும்னா உழைக்கணும், பணக்காரன் இருக்கிற திருடக்கூடாது, அவனை வந்து அடிச்சு சாவிக்கணும்னு பார்க்கக்கூடாது. அண்ணாமலையை ஒரு ஐக்கானாக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள், மதசார்பற்ற ஒரு நபராக பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு விழுந்து செருப்படி தான் அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்னொரு விஷயம், ஜெயலலிதா சொன்ன விஷயத்தை நம்ம கோட் பண்ணி ஆகணும். மக்களை என்னை மன்னித்து விடுங்கள், இனி என்னுடைய ஆஃபீஸருடைய செட்டப்பே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். குஷ்பு அந்த மாதிரி நடிகைகள், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்தாலே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வெளியில் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் பேசினேன். அதுவும் அந்த நேரத்தில் ஒரு மல்யுத்த வீரர் ஒருத்தனை அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எவ்வளோ பெரிய பாலியல் வன்முறை அந்த பிரச்சனை கொடுக்கும்போது அதுப்பெல்லாம் அண்ணாமலை எங்கே போனீங்க கேட்குறேன். உங்கள் பிஜேபிக்காரன் தாங்க உட்காந்துட்டு நாடாளுமன்றத்தில் பெட்டுப்பட மாட்டான். அண்ணாமலை வந்து வாங்க 10 பேர் வருவீங்க, முன்கூட்டியே சொல்லிட்டு வாங்க எத்தனை பேர் வர்றீங்கன்னு, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருவோம். 10 பேர் வருவீங்களா, முன்னகட்டி சொல்லிட்டு வந்தீங்கன்னா சோறு போடுறோம் அப்படின்ற. ஆமாம், நாங்கள் காங்கிரஸ்காரரும் சரி இப்போ ஜெயக்குமாரும் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள்கிட்ட சோறு இருக்கான்னு கேட்கல, சொர்ணம் இருக்கான்னு கேட்பாங்க. தமிழை வந்து இங்கே வந்து ஆளக்கூடாது நாங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது நீங்கள் ஒரு உருட்டு விட்டுறது. ஒருத்தன் வீட்டில் போயிட்டு ஒருத்தனை கண்ணாப்புனா அசிங்கமாக திட்டிட்டு அவனை கேவலப்படுத்திட்டு அவன் வீட்டுக்கே சோத்துக்கு வர்றது இருக்குல்ல, அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. சீமானை பற்றி பேசினா பரவாயில்ல. சீமான் என்ன சொன்னார்? பிஜேபி தனிச்சு நிற்கட்டும், நானும் நாம் தமிழும் தனிச்சு நிற்கிறோம், என்னை விட நீ ஓட்டு சதவீதம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறேன்னு சொன்னாக்கா நீ அதைத்தானே பேசணும். ஒரு சரியான தலைவன், சரியான ஆண்மகன், அதைத்தான் நீ பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அக்கா விஜயலட்சுமி எது சொன்னாலும் சீமா என்கிட்ட வந்து எதுக்கு ஒரு பொம்பளை இருக்கிறேன்னு இல்லை. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி அப்படிங்கிற வகையில் அவர் பேசினதே பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முன்னதாக முதல்ல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சி பேசும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து லீடராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அப்போது வந்து இந்துக்களினுடைய பெரும்பாலான செல்வாக்கு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் பக்கம்தான் போணுச்சு. ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருந்ததுனால பாஜக பெரிய அளவில் வளர முடியலை. அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய ஸ்டாண்ட் மாறி இருக்குங்கிற மாதிரியான டோனில் பேசுகிறாரு. கூடுதலாக அவருடைய மறைவுக்கு பிறகு தான் பாஜக வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்தை ரீப்ளேஸ் செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து பாஜக பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பண்ணிட்டோன்னு சொல்றாரு. ஆமாம், ரீப்ளேஸ் பண்ணுறது, ஆமாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கான வளர்ச்சி, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இந்துக்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அப்படியே அந்த இந்துக்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதற்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. வந்து ஒரு மதவெடி பிடித்தவர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கூடுதலாக எவ்வளோ சொன்னாலும் சூடு சொரணை இருக்காது அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு மதத்திற்குள்ளே திணிப்பதற்கான முயற்சி மேற்கொள்கிறாங்க. அவர் ஒரு மதத்துக்குள்ளே திணிப்பதற்கான ஒரு மதவெறியர் கிடையாது. அவர் ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறாரு. ஒரு தெய்வ நம்பிக்கை பக்தி உள்ளவங்கள நீங்கள் வந்து ஒரு இந்துத்துவவாதியாக சித்தரிப்பது அப்படிங்கிறது இழிவான செயல் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஜெயக்குமாருடைய கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை எதற்காக முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பித்தார்னாக்கா மடை மாற்றுவதற்காக. அண்ணாமலை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் என்ன சொல்லுவார்னாக்கா, 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்க, ஏன் குரங்கு மாதிரி தவிர, அந்த மாதிரி ஊடகவியலாளர் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
எம்ஜிஆரை குறித்து சர்ச்சையான வகையில் பேசியிருக்காரு, அண்ணாவை குறித்து சர்ச்சையான வகையில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பெரும் தலைவர்களை சர்ச்சையாக பேசுவது அவருடைய வழக்கமாக வச்சிருக்காரு. ஏன்னாக்கா ஒரு பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் மடைமாற்றுவது. இப்போ அண்ணாமலை ஜெயலலிதா விஷயத்தை தொட்டதற்கான காரணத்தை நம்ம பேசிட்டு தான் அவர் பேசினது சரியா தப்பான்னு போகணும். தொட்டதுக்கான காரணம் மோடி சொன்ன விஷயத்தை மடைமாற்றணும். தமிழ்நாட்டில் எல்லாரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மோடி என்ன சொல்லியிருக்காரு, தன்னை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சுறதான் பார்க்குறேன். நான் ஒரு பயாலஜிக்கலாக நான் பிறக்கலை, கடவுள் என்னை அனுப்பி வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட கடவுள் அவதாரம் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு சரி பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்கேன், நான் பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கணும் பொழுது அது நமக்கு அந்த ராம் படத்துடைய காணொலி தான் ஞாபகம் வந்துச்சு. உன் பேர் என்னடா அப்படின்னு, வாழ வந்தான், நீ மட்டும் தான் வாழ வந்தாங்களா, சாவா வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அந்த மாதிரி இவர் பயாலஜிக்கலாக பிறந்து வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குனாக்கா, இங்கே பிறந்த மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லா பிறப்பிற்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீ பயாலஜிக்கலாக பிறக்கல, நீங்கள் இறைவன் சொன்னீங்கட்டாக்கா, நீ பரமாத்மானா பூமியில் பிறந்த விலங்குகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாரும் பரமாத்மாவை வணங்குவாங்க. மோடி எதுக்கு அப்புறம் போய் பசு மாட்டை வணங்குனீங்க, எதுக்கு அந்த முதலத்தை வாங்கி குடிச்சிங்க, அப்படி ஒரு கேள்வி இயல்பாக வருது இல்லை. இப்போ இந்த விஷயத்தை தாண்டி தமிழன்னு ஒரு விஷயத்தை அவங்க தொட்டாங்க தெரியுங்களா. தமிழ்நாட்டிற்கு மோடி வந்த பொழுது சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருந்ததை கெடுத்துட்டாங்க, இப்பவும் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ பிரதமராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒடிசாவில் பாண்டியன்னு ஒரு மதுரைக்காரன் போய் நின்னதை பார்த்தோன்னா 2 பேரும் கிடுகிடுன்னு நடுங்குறீங்க. இங்கே தமிழை வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு சொல்லி ஒரு இனவரி பேச்சு நீங்கள் தூண்டுறீங்க. இந்த பக்கம் மோடி அவர்கள் வந்து அந்த பூரி ஜெகநாத் கோயிலோடைய அந்த சாவி வந்து தொலைஞ்சு போச்சு, ஆனால் அது வந்து இப்போ தமிழங்கையில் இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதையெல்லாம் இங்கே பேசும் பொருளாக மாற்றும் பொழுது அப்போ இது வந்து இங்கே பெரிய லெவலில் சர்ச்சையை உண்டாக்குது. அப்போது இந்த விஷயத்திற்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அண்ணாமலையால் முடியல. தமிழனை பற்றி இழிவாக பேசும்போது நீ முதல்ல ஒரு தமிழன், அப்புறம் தான் பிஜேபிக்காரன், கரெக்டுங்களா? அப்போது வடநாட்டு பக்கம் இருந்து உட்காந்துட்டு அவங்க எதையாவது ஒன்று ஏவி விட்டானுங்கன்னா அதை வந்து இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து சொல்லுவாங்க, இல்லை ஓனாய் ஊருக்குள்ளே வரதே தப்பு, இதில் ஊழலிட்டு வருதான்வாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினவாதத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் முதல்ல இந்த விஷயத்திற்கு மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ சொன்ன விஷயம் தவறுன்னு சொல்லியிருக்கணும் ஒரு தமிழனை. அதை உங்களால் சொல்கிறதுக்கு திராணி கிடையாது. ஏன்னா நீங்கள் யார் பேஸில் அஜெண்டா எந்த பேஸில் நீங்கள் செயல்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதை மடைமாற்றினா என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஒரு விஷயத்தை அண்ணாமலை பேசிக்காரு, கவனிச்சிங்களா? இப்போ இதை மடைமாற்றுவதற்கு இந்த விஷயமோ ஜெயலலிதா மேட்டரை பேசி கொண்டு வந்துட்டாரு. அப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயம் மறுபடியும் பூதாகரம் ஆகினோடனே இதுக்குள்ளே எந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்தார் பாருங்க, சீமான் மேட்ரு. கவனிச்சிங்களா? இப்போ ஜெயலலிதா மேட்ரு பெருசாகி மாறி அடிக்கிறாங்க. ஜெயக்குமார் பட்டவத்தமாக கேட்டார், உனக்கெல்லாம் சூடு சொன்னாருக்கா, டீயை வந்து என்னது மடமடன்னு குடிக்கிறது சூடாக்குறதும், மோரை வந்து ஊதி குடிக்கிறதும், எவ்வளோ திட்டினாலும் உனக்கெல்லாம் சூடு சொன்ன கிடையாது, நீ வந்து அரசியல் என்ன சொல்லியிருக்காரு, அரசியல்வாதி கிடையாது, அரசியல் வியாதி அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போ இந்த விஷயம் மறுபடியும் பேக் ஃபேர் ஆனவங்க, இம்மெச்சூர் லீடர் அப்படின்னு. லீடரே கிடையாதுங்க. என்ன லீடரு? நான் கேட்குறேன், நீ 3 வருஷம் கழிச்சு தலையில் தண்ணி குடித்தாலும் சரி, முக்குனாலும் சரி, இந்த மாநில தலைவர் பதவியில் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்த 3 வருஷத்துக்குள்ள ஒரு மக்களை நல்லாட்சி செய்வதற்கான வழிவகை செய்யணும். அண்ணாமலை சொன்ன பேச்சு என்ன பேச்சு? பிஜேபி என்பது இந்துத்துவா கட்சி கிடையாது, கரெக்டா? இந்துத்துவா கட்சி கிடையாது, எல்லா மதத்தினருக்கான கட்சி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லாரும் உள்ள வாங்க, நான் இதுக்காக தான் பாடுபடுகிறேன், இது பிராமண கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நாய்வாலை நிமித்தவே முடியாதுன்ற மாதிரி இது இந்துத்துவா கட்சி, ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா, அந்த இடத்தை வந்து பிஜேபி இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, நான் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ கடைசி வரைக்கும் பிஜேபி ஹிந்துத்துவா கட்சி தான்றது அண்ணாமலை உறுதிப்படுத்துகிறார் பொழுது உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு செருப்படி தானே விழுகுது. திரும்ப உங்கள் பின்னாடி வருவதற்கான எந்த வழிவகையும் இங்கே ஏற்படாது இல்லையா? இல்லை, இப்போ இங்கே அதிமுகவை வந்து அவர் தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படும். ஏன்னா பாஜக வளரணும் அப்படின்னா இங்கே ஒரு கட்சியை, ஒரு பெருங்கட்சியை, ஆட்சியில் இருந்த கட்சியை நிச்சயமாக அதை வந்து ஒரு பலவீனப்படுத்தணும், அதை ஒடுக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறாங்க. அதில் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக பாஜக வளர்ந்து மேலே வரணும்னு பார்க்குது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. தொடர்ந்து அதிமுக தலைவர்களையும் டார்கெட் பண்ணி இங்கே அண்ணாமலை பேசுகிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்தால் இங்கே எம்ஜிஆரை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது இங்கே அதை அப்படியே இந்த செல்வாக்கையெல்லாம் அப்படியே பாஜக பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீ பணக்காரன் ஆகணும்னா உழைக்கணும், பணக்காரன் இருக்கணுன்ட்டு திருடக்கூடாது, அவனை வந்து அடிச்சு சாவிக்கணும்னு பார்க்கக்கூடாது, கரெக்டுங்களா? நீ உழைக்கணும், அதை தான் நீ செய்யணும். தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னா மதவாத இனவாத அரசியல் பேசாமல், இங்கே சாதியவார பாகுபாடு ஏற்படுத்தாமல், உணவு கலாச்சாரத்தில் கை வைக்காமல், வழிபாட்டு முறையில் கை வைக்காமல், இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மீது கை வைக்காமல், மக்களை பற்றி புரிந்து கொண்டு மக்களுக்கான நீங்கள் வேலையை செய்யணுமே தவிர நீங்கள் அதிமுகவை அழிச்சிட்டு அது மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கட்டமைக்கணும். அதிமுகவை காலி பண்ணிட்டா நம்ம தன்னால், அதாவது சொல்லுவாங்களே, ஒரு சின்ன கூட பெரிய கூட ஆக்கணும்னா பெரிய கூட வந்து அழிச்சு விட்டுறதுன்று அந்த மாதிரி வேலை செய்கிறது, இது வந்து திராணி இல்லாதவன் செய்கிற பேச்சு. நீங்கள் இப்போது இந்த விஷயத்தை மறுபடியும் மடைமாற்றுவதற்கு சீமானை உள்ள பேசுகிறாரா? சீமானை பற்றி பேசினா பரவாயில்ல. சீமானை என்ன சொன்னார்? பிஜேபி தனிச்சு நிற்கட்டும், நாம் தமிழும் தனிச்சு நிற்கிறோம், என்னை விட நீ ஓட்டு சதவீதம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறேன்னு சொன்னாக்கா நீ அதைத்தானே பேசணும்.
ஒரு சரியான தலைவன், சரியான ஆண்மகன், அதைத்தான் நீ பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அக்கா விஜயலட்சுமி எது சொன்னாலும் சீமா என்கிட்ட வந்துடுவான்னு எதுக்கு ஒரு பொம்பளை இழுக்கிற நீ உள்ள? ஒரு பர்சனல் டேமேஜ் பண்றதுக்காக இதை கொண்டு வர்றாரு. பர்சனல் டேமேஜுக்கு தானே. அப்போது நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசிக்காரு கவனிச்சிங்களா? அண்ணே அண்ணனும் தங்கச்சி, அண்ணனும் தம்பியும் ஒரே பொம்பளைய, அண்ணனும் தம்பியும் ஒரே பொம்பளைய பேசுனியா? ஏன்டா உங்களுக்கு பொம்பளை தவிர எதுவுமே தெரியாதா? அப்போ நீ எப்படி ஒரு தலைவன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு தலைவனாக இருக்கவே இப்படி தகுதியற்ற தரமற்ற பேச்சு பேசக்கூடாதுல்ல? அதுக்கு முன்னாடி கூட என்னுடைய ஆஃபீஸருடைய செட்டப்பே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். குஷ்பு அந்த மாதிரி நடிகைகள், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்தாலே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் வெளியில் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் பேசினது. அதுவும் அந்த நேரத்தில் ஒரு மல்யுத்த வீரர் ஒருத்தவன் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எவ்வளோ பெரிய பாலியல் வன்புணர்வு அந்த பிரச்சனை கொடுக்கும்போது அப்போல்லாம் அண்ணாமலை எங்கே போனீங்க கேட்குறேன். உங்கள் பிஜேபிக்காரன் தாங்க உட்காந்துட்டு நாடாளுமன்றத்தில் பிட்டு படம் பார்த்தான். கரெக்டாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ அத்துமீறல்கள் செஞ்சுருக்கிறாங்க, அதை திருத்தணும். அதை விட்டுட்டு சீமானை பற்றி பேசும்பொழுது விஜயலட்சுமி கொடுத்து பேசுகிறீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வந்து சீமானை எதிர்கொள்ள திராணி இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஏன்னா நின்னா மறுபடியும் நோட்டா கீழே போயிடுவீன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கள் பிஜேபி தனிச்சு நில்லு பார்ப்போம். 2026 நீ பெரிய தலைவன் சொல்கிறீல்ல, தனிச்சு நில்லு. தனிச்சு பிஜேபி மட்டும் எவன் கூட கூட்டணி போகாமல் நின்று நீ ஜெயிச்சு காட்டு. அப்போ நீ சரியான தலைவன் ஒத்துக்கிறேன். உனக்கு பிஜேபிக்கு இங்கே அங்கீகாரம் இருக்குன்னு. பிஜேபி கூட்டணின்ற பேரில் கூப்பிட்டு வந்து சரத்குமார் சும்மா இருந்த மனுஷன்லாம் கட்சியை கலைக்க வச்சு உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டேன். ஜிகே வாசனை கூப்பிட்டு வந்து உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு நபராக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு நாங்கள் பெரிய கட்சி. அப்போ இப்போவும் என்ன செய்கிற? அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக முதுகில் ஏறி சவாரி பண்ணீங்க. இன்றைக்கு பாமக இந்த மாதிரி ஜிகே வாசன் இவர்களை வச்சு நீ சவாரி பண்ணுறதை தவிர உனக்கு என்ன ஓட் பேங்கிங் இருந்துச்சு? அதை காட்டுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? உன்னால் உன்னுடைய ஓட் பேங்கையும் காட்ட முடியுமா? காட்ட முடியாதுல்ல. காட்ட முடியல. அப்படி என்ன பேசுகிற? பொம்பளைங்களை பற்றி எழுதி உள்ள பேசுகிறேன். இது ஒரு கேவலமான ஒரு அரசியல். அப்போது அண்ணாமலையை ஒரு ஐக்கானாக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள், மதசார்பற்ற ஒரு நபராக பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு விழுந்து செருப்படி தான் அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்துத்துவா தலைவர் ஜெயலலிதா என்னைக்காவது இன்னொரு விஷயம், ஜெயலலிதா சொன்ன விஷயத்தை நம்ம இங்கே கோட் பண்ணி ஆகணும். மக்களை என்னை மன்னித்து விடுங்கள், இனி ஒரு பொழுதும் நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாது. அதிமுக என்ற ஒரு கட்சி சாகும் வரை பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்களா? உனக்கு அப்போவே செருப்படி கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. முடிஞ்சு போச்சா? இப்போ நீங்கள் ஜெயலலிதாவை இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எப்படி? அதிமுக காரெல்லாம் உங்கள் பக்கம் வந்துடுவாங்கன்னு எப்படி நீ நம்புற? இப்போ இந்த காணொலியை போட்டு காமிப்பாங்கல்ல. அதிமுக என்றைக்குமே பிஜேபி பக்கம் போகக்கூடாது, போனாக்கா அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கட்சி அப்படின்றது. ரெண்டாவது அது ஒரு பக்கம் அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஹிந்துத்துவா தலைவர்னு சொல்கிறீங்க. யாருமே உள்ளே போக முடியாத ஒரு இடம். திமுக கூட போகலைங்க சங்கர மடத்துக்குள்ளே. சங்கராச்சாரியார் கைது பண்ணது யாருங்க? ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் தான் கைது பண்ணாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவர்களுக்கு மத நம்பிக்கை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒருத்தன் சரியில்லை, ஒருத்தர் தவறு செஞ்சுருக்காங்கன்னு தூக்குவாங்க. யாராக இருந்தாலும் தூக்குவாங்க. கரெக்டாக ஒரு தப்பு பண்ண அமைச்சராக இருந்தாலும் தூக்குவாங்க. இந்த பக்கம் சங்கராச்சாரியார் தான் தூக்குனாங்க. எங்கே நீங்கள் செஞ்சிருவீங்களா? யோகி கொண்டு போய் இல்லை புல்டோசர் வச்சு வீடெல்லாம் அடிச்சார்ல, உங்களால் ஏதாவது கேள்வி கேட்க முடிஞ்சா? ஏன் வெக்கம் இல்லையாடா? நீங்கள் ஒரே ஒருத்தன் 8 ஓட்டு போட்டு லைவில் போட்டுட்டு இருந்தானா? அப்போ ஒரே ஒருத்தன் 8 ஓட்டு போட்டிருக்கானா? எத்தனை பேர் எவ்வளோ ஓட்டு போட்டிருப்பீங்க? நீ என்ன சொல்கிற? இந்த பக்கம் 4ஆம் தேதி கொண்டாடுறது தயாராகிக்கலுங்க. தமிழ்நாடு முழுக்க தாமரை படந்து இருக்கும். என்ன படம் தாமரை? என்ன படம் தாமரைன்றேன். அப்போது இப்படி திருட்டுத்தனம் பண்ணி ஓட்டை போட்டு அது மூலம் ஓட்டை வாங்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி மாறு தட்டிக்கிறது ஒரு கேவலம் இல்லையா? நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உன்னுடைய ஓட் பேங்கிங்கை நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா வாங்க தனிச்சு நிலுக்கு 2026 முடியுமா? அந்த பக்கம் விஜயம் வராப்புல, கண்ணில் விரல விட்டு அட்டிடுவாப்புல. முடியுமா உங்களால்? முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவேன்? பொம்பளை பற்றி பேசுறது, தலைவர்களை பற்றி பேசுறது தானே. அண்ணாமலையுடைய அந்த தலைமை ஏற்ற பிறகு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்குது அப்படின்றது இனி நாசமாக போயிடும்ல. இதான் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்களே இந்துத்துவா தலைவர்னு. இல்லை, இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்துத்துவவாதி அப்படிங்கிற வார்த்தையே அது வந்து ஒரு அந்த இடத்தை ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து அதை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்தை அண்ணாமலை அந்த இடத்தை நாங்கள் பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்துத்துவா கட்சிகள் இந்துத்துவவாதிகள்ன்றது நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க இல்லையா? அப்புறம் எப்படி மீண்டும் உங்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் பத்தாவதுக்கு இந்த விஷயம் குறித்து மோடியும் அமித்ஷாவும் பேசின விஷயத்தை குறித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? இல்லாட்டி வந்து கமலாலயத்தை முற்றுகையிடுவோம்னு அதுக்கு என்ன சொன்னார் அண்ணாமலை? அதுக்கு அண்ணாமலை வந்து வாங்க 10 பேர் வருவீங்க, முன்கூட்டியே சொல்லிட்டு வாங்க எத்தனை பேர் வர்றீங்கன்னு, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடுறோன்னு. 10 பேர் வருவீங்களா? முன்னக்கூட்டி சொல்லிட்டு வந்து சோறு போடுறோம் அப்படின்ற. ஆமாம், நாங்கள் காங்கிரஸ்காரரும் சரி இப்போ ஜெயக்குமாரும் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள்கிட்ட சோறு இருக்கான்னு கேட்கல, சொர்ணம் இருக்கான்னு கேட்டோம். கரெக்டாக? இப்படி கேவலமான பிரிவினைவாத அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லிட்டு வந்தால் சோறு போடுறேன், சரி சோறு போடுறேன்னு சொல்லி அந்த சோத்தையாவது ஓங்காசில் போடுவியா இல்லை அதுக்கு 4 பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? இல்லை, இயல்பாக நம்ம ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை அவர்கள் அந்த சோத்தையாவது அவருடைய சொந்த காசில் போடுவார். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே 4 பேர் ஸ்பான்சரு. நீங்கள் காங்கிரஸ்காரனுக்கு சோறு போடுறேன்னு மறுபடியும் நீங்கள் சிரமத்துக்கு ஆளாக வேண்டியது இல்லைல்ல. நாங்கள் பார்த்துக்குறோம், சோறு சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இவெல்லாம் நீங்கள் சோறு போட்டு நாங்கள் சாப்பிட கிடையாது. செய்த தவறு என்ன தவறோ அந்த தவறுனா தவறுன்னு சொல்லணும்.
இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு என்ன வழிவகணும்? ஒரு மாநில தலைவர்ன்ற ஒரு பதவின்றது சாதாரண விஷயம் கிடையாது சார். உங்களை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்றைக்கி பாண்டியன் இருக்காப்புல இல்லை, ஒடிசாவில் வந்து இந்த பாண்டியன் பார்த்தா நல்லா விகே பாண்டியனுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டத்தில் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து அங்கேயே செட்டில் ஆகி அந்த ஐஏஎஸ் அதிகாரியை தாண்டி அவர் செஞ்ச முன்னெடுப்பு தாங்க அவருக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச வெற்றி. இயற்கை பேரிடம் நடந்த பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முறைப்படி சேர செஞ்சார். அதாவது 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்து இடையில எல்லாம் புரோக்கர் கமிஷன் அடிக்காமல் 1,20,000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விடுச்சு நேரடியாக பணம் செட்டடி செஞ்சார். விவசாயிகளுக்கு நேரடியாக விளைபொருள்களுக்கு ஒரு விலை நிர்ணயித்து அவர்கள் விவசாயத்துடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார். மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்தார். அதாவது தனித்தனி மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு பயணம் அதாவது அது மூலம் வந்து சலுகை கிடைக்கிற விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்கின்றதுனால ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து மாற்றுத்திறனாளி கிடைக்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை கிடைக்க வச்சார். இந்த மாதிரி பல விஷயத்தை அவர் இனிஷியேட்டிவ் பண்ணதுனால தான் மக்கள் அவர் பக்கம் நின்னாங்க. அப்போது ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்குன்னா மக்களுக்காக நிற்கணும். அப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு பிஜேபி உள்ள வருவதற்கு காரணம் யாருன்னா அதிமுக திமுக. நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்ன்ற விஷயம் இயல்பாக நடக்கும். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று அவர்களை எதிர்க்க திராணி இல்லாமல் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த கட்டமைப்பை சரியாக கொண்டு போகலன்னும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னாக்கா திமுக அதிமுக என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக நிற்கணும் களத்தில். சார் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் தலைவராக நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இந்த பக்கம் ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும், நீங்கள் நின்றுட்டீங்க, மக்கள் வந்து அவங்களுடைய மனசு ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், பிஜேபி மோடி அவர்கள் 1,00,000 பேர் இராணுவ வீரரை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் தமிழ்நாட்டில் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் 2 லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் இங்கே 10 கோடி பேர் இருக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் பெருசா 10 கோடி பெருசா? மக்கள் தன்னிச்சா அவங்களுக்காக சப்போர்ட்டாக நிற்பான். எவனுமே இங்கே வந்து ஒன்றும் கழட்ட முடியாது. அப்போது மக்கள் மனசை வென்றெடுக்கக்கூடிய வேலையை தான் ஒவ்வொரு தலைவர்களும் செய்யணும். அதை அண்ணாமலை செய்யாமல் இப்படி இழிவாக பேசுகிறது, கேவலமாக பேசுறது, பெண்கள் குறித்து பேசுறது, ஆபாச வீடியோ பேசுறது, ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறது. இங்கே நீங்கள் வந்து மணிப்பூர் நடந்த கலவரத்துக்கு நீங்கள் எதுவும் பேச கிடையாது, பல்கிஸ் பானு வழக்கில் எதுவும் பேச கிடையாது, ஆரிஃபா வழக்கில் எதுவும் பேச கிடையாது, புல்டோசர் வச்சு எடுக்கும்போது எதுவும் பேச கிடையாது, நாடாளுமன்றத்தில் உட்காந்து உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து விட்டுப்படம் பார்த்தாங்க, அதுக்கு எதுவும் பேச கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அது விளையாட்டுத்துறையில் இருந்து கொண்டே அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியாக சீரியல் ஏற்பட்ட போது ஒன்றும் செய்ய கிடையாது. இப்போ கூட உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு ஆள் வந்து 4000 வீடியோ வச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்காப்புல, அதை பற்றி பேச கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியில் எத்தனை குற்றவாளிகள் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பட்டியல் அந்த எண்ணிக்கை வந்து அப்பட்டமாக தெரியுது. அப்போ இதெல்லாம் சரி செய்வதற்கு தான் ஒரு ஆள் பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு இப்படி ஒரு அரசியல் செஞ்சு தமிழ்நாடு அண்ணாமலைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு என்பது இந்த களம் வேறு, இந்த மண் வேறு, இதற்கான வாழ்வியல் முறை வேறு. இங்கே வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தலாம், பிரிக்கக்கூடிய பெருந்தலைவர்லாம் டேமேஜ் பண்ணலாம், மோடி நமக்கு சப்போர்ட் இருக்கா, நம்ம தான் ஆட்சியில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வேலையை இங்கே காமிச்சிங்கனாக்கா இது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய களம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு மாதிரி. அதை நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் இங்கே எவனுக்குமே வந்து சாமி பக்தி கிடையாதா? தமிழ்நாட்டில் எல்லாருமே நான் கடவுள்னு சொல்லிட்டு அலைஞ்சோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க இங்கே இருக்க தஞ்சாவூர் ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு இணையாக ஒரு கோயிலை காட்டுங்க பார்ப்போம். அன்றைக்கு கட்டியிருந்தானா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஊர்ன பூமி. எவனுமே தன்னை வந்து இப்படி வந்து நான் வந்து ஹிந்துத்துவாவாதின்னு சொல்லிக்கிட்டது கிடையாது. இங்கே வந்து ஆன்மீக பூமியில் எவனுமே வந்து நான் கடவுள்னு சொன்னது கிடையாது. நான் சமயமாக ஒரு படம் கூட பார்த்தேன், நான் கடவுள்னே ஒரு படம் பார்த்தேன். என்னடா பார்த்தா குடும்பத்தை விட்டு ஒருத்தன் ஓடி போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மனித உடல்களோடு இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அகோரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா அடிச்சு முடிச்சுட்டு நான் தான் கடவுள்ட்டான். அப்போ கஞ்சா அடிக்கிறவங்கள நான் கடவுள்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் எவ்வளோ கடவுள் இருக்குது? புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் வச்சு நீங்கள் நான் கடவுள்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற கதையெல்லாம் இங்கே உருட்டக்கூடாது. அதற்கான களம், அதற்கான மண் இது கிடையாது. இது வேறு. இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நீங்கள் நிற்கிறவன் தான் தலைவன். அதை விட்டுட்டு கஞ்சா அடிச்சு விட்டு கதை சொல்கிறது, மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய பெண்களை இழிவிச்சு பேசுறது, தனிச்சு நிற்கிறது ராணி இருக்கான்னு கேட்டாக்கா தேவையில்லாமல் பெண்கள் விஷயத்தை பேசுறது, இதெல்லாம் எடுபடாது. இதை செய்யாதீர்கள். இதை செஞ்சீங்கன்னாக்கா மீண்டும் பிஜேபி நோட்டாவிற்கே செல்லக்கூடிய வேலை ஏற்படும். அண்ணாமலை வந்தவொடனே வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு போகும்போது நோட்டாக்கு கொண்டு போய் விட்டுட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன். அதான் அவருடைய பிளான். நான் இருக்கும்போது வளர்ந்துச்சு, வேறு எவன் வந்தாலும் சரி, அப்பா நம்ம அளவுக்கு எதுவும் வளர்ந்துருக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரியே தெரியுது எனக்கு. அப்படி தான் இருக்குது இயல்பாகவே. பிரதமர் மோடி அவர்கள் குமரி மாவட்டத்துக்கு வர்றாரு. குமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்து தியானத்தில் ஈடுபட போவதாக ஒரு செய்தி வந்திருக்குது. குமரியா? கன்னியாகுமரி. குமரி மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதை அதான் சொல்லுவாங்க. அதான் கேட்டேன் எங்கே வர்றாரு. மாவட்டத்துக்கு வர்றாரு. ஏற்கனவே கடந்த வருடம் வந்து கேதார்நாத்தில் வந்து ஏற்கனவே தியானம் மேற்கொண்டார். அந்த விவகாரத்தோட இப்போ இதையும் சேர்ந்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வர்றாரு. தமிழ்நாடு வர்றதை எல்லாருமே ஒரு முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. அடுத்த கட்டமாக மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க ஆழமாக நம்புகிறாங்க. கொண்டாட்டத்துக்கு எல்லாரும் தயாராகுங்கன்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க?
சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க. எப்பயுமே தமிழ்நாடு மண்ணை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் பேர். யார் வேணால் வா, உனக்கு வாழ்க்கை தரோம், சோறு தரோம், சாப்பிட்றதுக்கு உனக்கு வந்து வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் தரோம், உடை தரோம், உனக்கு பொருளாதார ரீதியாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உன்னை பொழைக்க வைக்கிறோம்டா. முடிஞ்சால் சிம்பிளாக சொன்னால் அதான், வந்து பொழைச்சிக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரிவினைவாதம் செய்யாது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் போனால் ஒருத்தன் பொழைச்சிக்கலாம், உயிரை காப்பாற்றிக்கலாம், நல்லா வாழலாம், நல்லா செட்டில் ஆகலாம், இருக்கக்கூடிய தமிழனையும் அழிச்சிட்டு நம்ம பெரிய ஆளாக வரலான்ற வரலாறுலாம் இங்கே இருக்குது. ஆனால் வா, வந்துட்டு எதை செய்ய வந்து அதை செஞ்சுட்டு போ. கோயிலுக்கு வந்தேன்னா கோயிலுக்கு போ, தியானம் பண்ணு. இங்கே பொழைக்க வந்தேன்னா வந்து பொழப்பப்பாரு. அதை விட்டுட்டு இந்த பிரிவினைவாதம் செய்கிறது எப்போயுமே செய்யாதீங்க. இது பிரிவினைவாதம் செஞ்சிங்கனாக்கா ஒரு ஸ்டேஜ் இல்லாட்டி ஒரு ஸ்டேஜ் வந்து இது வேறு மாதிரி மாறும் பொழுது அது பெரிய உங்களுக்கு தெரியல வரலாறு. நீங்கள் பாருங்க, வேணது இல்லத்துக்கு தியானத்துக்காக வர்றப்ப இதில் என்னத்த பிரிவினைவாதம்? இதற்கு முன்னாடி வந்து என்ன பிரிவினைவாதம் செய்கிறீங்கன்னு சொல்லு சார். நீங்கள் வாங்க தியானம் பண்ணுங்க. இந்த பிரிவினைவாதம் தமிழை வந்து இங்கே வந்து ஆளக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது நீங்கள் ஒரு உருட்டு விட்டுறது, புரியுதுங்களா? இந்த பிரிவினைவாதம் சரிங்களா, இதை செய்யாதேன்றீங்க. ஒருத்தன்கிட்ட வந்து ஒருத்தன் வீட்டில் போயிட்டு ஒருத்தனை கண்ணாப்பினா அசிங்கமாக திட்டிட்டு அவனை கேவலப்படுத்திட்டு அவன் வீட்டுக்கே சோத்துக்கு வரது இருக்குல்ல, அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதை தான் நான் ரொம்ப இயல்பாக புரிய வைக்கிறேன். இங்கே வாங்க, பொழைச்சிக்கங்க, சாப்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க, இங்கே பிரிவினைவாதம் செய்யாதீங்க. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றிங்களோ.